அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவர்களே, பெருக்குத் தொடர் வரிசை பயிற்சி 2.7ல 10வது கணக்க நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். 10வது கணக்கு. இந்த 10வது கணக்க முதல்ல வாசிப்போம். ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார். அசிஸ்டன்ட் மேனேஜராக பணியில சேர்றார். அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக 60,000 வழங்குகிறது. மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு? அவருக்கு முதல் மாத ஊதியம் வந்து 60,000 சரிதானா? அந்த வருஷம் ஃபுல்லாவே அவர் 60,000 12 மாசத்துக்கு வாங்குவார். அடுத்து 2வது வருஷமும் அவரு அந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து முதல் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் 60,000 வாங்கிட்டு இருக்காரு. 2வது வருஷத்துக்கு கவர்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. ஊதிய உயர்வு. ஆண்டு ஊதிய உயர்வு அதுக்கு பேர். அது எவ்வளவு கொடுக்குறாங்க? 5% கொடுக்குறாங்க. அப்ப 5%னா 5% என்பது 100 பகுதியாக கொண்ட பின்னம். இப்ப 5% என்பது 5/100. சரியா? அப்ப வெறும் 5% அவருக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் முடிவுல அவர் வாங்கின சம்பளத்துல 5% கூட கொஞ்சம் ஊதியம் கிடைக்கும் அடுத்த வருஷத்துக்கு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவரு 2வது வருஷம் முடிவுல என்ன வாங்கினாரோ அது அதனுடைய 5% 3வது வருஷம் கூடும், சம்பளம் கூடும். 3வது வருஷம் முடிவுல என்ன வாங்குறாரோ அதுல 5% 4வது வருஷம் சம்பளம் கூடும். இப்படி 5 வருஷம் முடிவுல 5 வருட முடிவுலன்னா 6வது வருஷம். 6வது வருஷம் அவர் ஆரம்பத்துல என்ன சம்பளம் வாங்குவாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நல்லா கவனிச்சுடுங்க. இதுதான் கணக்கு. ஒரு நபர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா பணியில சேர்றாரு. அவருக்கு முதல் மாசம் அந்த கம்பெனி வந்து 60,000 கொடுக்குது. இது அந்த முதல் வருஷத்துடைய 12 மாசத்துக்கும் 60,000 தான். 60,000 முதல் மாசம் 60, இப்படி 60,000 12ஆம் மாசம் வரைக்கும் 60,000 தான். அடுத்த வருஷம் ஆரம்பத்துல அவருக்கு 60,000 கொடுக்கப்படாது. அதாவது 60,000 அந்த 60,000த்துல 5% சேர்த்து 2யும் கூட்டி வரக்கூடிய தொகை அவருக்கு என்ன செய்யப்படும்? அடுத்த வருஷம் முதல் மாச ஊதியமாக வழங்கப்படும். இதுதான் கணக்கு. இப்போ இந்த கணக்கை நான் ஒரு அட்டவணையா சும்மா போட்டு காமிச்சிருக்கிறேன். அதை பாருங்க. முதல் மாசம் அவரு முதல் வருஷம் ஆரம்பத்துல 60,000 வாங்குறாரு. அந்த வருஷம் முடிவுல அவர் 63,000 வாங்குறாரு. அந்த வருஷம் முடிவுல இல்ல, அந்த வருஷம் முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துடைய ஆரம்பத்துல அவர் 63,000 வாங்குறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் அவர் 66,000 அடுத்த வருஷம் எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னா 3வது வருஷம் 66,150 ரூபா. 4வது வருஷம் 69,458 ரூபா. 5வது வருஷம் 72,390 ரூபா. 6வது வருஷம் 5வது வருஷம் முடிவுல, அதாவது 5வது வருஷம் முடிவுல 76,577 ரூபா அவர் வாங்குறார். இதுதான் கணக்கினுடைய விடை. அந்த கணக்கு இப்படி செய்யக்கூடாது. கணக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வகை இருக்கு. அந்த வகைப்படி கணக்கு செய்ய போறோம். இப்ப கணக்கு கவனிங்க. அவருடைய முதல் ஆண்டு சம்பளம் ஒவ்வொரு மாசமும் முதல் ஆண்டு ஃபுல்லாவே எவ்வளவு கொடுக்கப்படுது? 60,000 கொடுக்கப்படுது. சரிதானா? சரி. இப்போ 2வது ஆண்டு வந்து எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 2வது ஆண்டு வந்து 2ஆம் ஆண்டு சம்பளம் முதல் வருஷ சம்பளம் 60,000 பிளஸ் 60,000த்துல 5%. சரிதானா? 5% தான் ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க. 5% தான் ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இருக்கா? ஆண்டு ஊதிய உயர்வு 5%. இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் அவர் முதல் வருஷம் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதுல 5% சம்பளம் கூட்டி அந்த 60,000 கூட்டி கொடுக்கப்படும். சரியா? இப்போ 2ஆம் ஆண்டு சம்பளம் எப்படி இருக்குன்னா 60,000 பிளஸ் அந்த 60,000த்தில் 5%. அப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்? பெருக்கல்னு அர்த்தம். அப்ப 60,000த்தில் 5/100னா இப்ப நல்லா கவனிச்சிங்க. 60,000 நான் திரும்ப இங்க எழுதுறேன். 60,000 பிளஸ் 60,000த்தில் 5/100. அப்ப இல்லு என்பது பெருக்கலை கொடுக்கும். 5/100. இது சுருக்கிக்கலாம். 4 5 25 எத்தனை? 100. இங்கேயும் 60 இருக்கு, இங்கேயும் 60 இருக்கு. அப்ப 60,000 பொதுவா வெளியே எடுத்துக்கலாம். அப்ப 60,000 அது பொதுவா வந்துடும். அப்போ 60,000 பொதுவா எடுத்தா அந்த இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும்? 1 வரும். இங்க வந்து 1/20 வரும். அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல
அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் அப்படின்னா 60,000 இன்டு 1/1 + 20 அப்படி இப்படி இந்த பின் அங்க இருக்கு. சரி, இந்த பின்னம். அப்போ இது நம்பர், இது பின்னுங்கிறது பின்னத்துல பகுதியை இந்த 1ஓட பெருக்கி மேலே சேர்க்கணும். கலப்பு பின்னம் வாங்க ஞாபகம் இருக்கா? அப்போ 20 1 பெருக்குனா 20, 20 1 கூட்டினா 21. அப்போ 21/20. இதுதான் அடுத்த வருஷத்துக்கான ஊதிய உயர்வோட மொத்த தொகை. 60,000 இன்டு 21/20 வந்துச்சுன்னா எவ்வளவு வந்துச்சு? இந்த பாருங்க, இந்த கணக்குல அவருடைய அடுத்த வருஷத்துடைய அடுத்த வருஷத்துடைய ஜனவரி மாத தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா 63,000. இப்போ முதல் வருஷத்துல ஜனவரியில எவ்வளவு வந்துச்சு? 60,000. இப்போ 5% கூடி எவ்வளவு ஆயிருக்கு? 63,000 ஆயிருக்கு. அதானா? அப்போ இதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கணக்கில் இப்போ 60,000 இன்டு 21/20. அப்போ நான் இதை என்ன செய்யறேன் அப்படின்னா, இதை ஒரு பெருக்கு தொடர் வரிசை தானே. இப்போ பெருக்கு தொடர் வரிசையுடைய பொது வடிவு எப்படி இருக்கும்? இதை ஒரு பெருக்கு தொடர் வரிசையா எழுதுறேன். அப்போ முதல் வருஷம் வந்து எவ்வளவு? 60,000. அடுத்த வருஷத்துல 60,000 இன்டு 21/20. இப்படி எனக்கு 6ஆம் வருஷம் ஆரம்பத்துல என்ன வேணும்னு கேள்வி அதுதான். 5ஆம் வருஷம் முடிவுல, அதாவது 6ஆம் வருஷம் ஆரம்பத்துல எனக்கு அவருக்கு வந்து எவ்வளவு ரூபா சம்பளம் கூடி இருக்கும், அப்போ அவர் என்ன சம்பளம் வாங்குவாரு, அதான் கேள்வி. 5ஆம் வருஷம் முடிவுல 6ஆம் வருஷம் ஆரம்பத்துல அவர் என்ன சம்பளம் வாங்குவாரு அப்படின்னு கேள்வி. அப்போ இதை ஒரு பெருக்கு தொடர் வரிசையா எடுத்துக்கிட்டோம்னா, முதல் வருஷம் 60,000, 2ஆம் வருஷம் 60,000 இன்டு 21/100, 3ஆம் வருஷம் 60,000 இன்டு 21/100 இன்டு 21/20 இன்டு 21/20. அப்போ இதுல நான் ஏ கண்டுபிடிச்சிருவேன், ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஏ எவ்வளவு? முதல் உறுப்பு எவ்வளவுப்பா? 60,000. அதுல மாற்றம் இல்லை. சரியா? அப்போ ஆறு என்னது? பெருக்கு தொடர் வரிசையில் ஆறு என்னது? எது பெருக்கிட்டே வரும், தொடர்ந்து மாறாம பெருக்கிட்டே வருது, அதான் ஆறு. அப்போ இங்க நல்லா கவனிச்சுடுங்க. இங்க ஆறை 2 விதமா கண்டுபிடிக்கலாம். முதல் 2ஆம் உறுப்பு போய் முதல் உறுப்பு. அப்போ 60,000 இன்டு 21/20 பை முதல் உறுப்பு 60,000. அப்போ இந்த 60,000 இந்த 60,000 அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆரோட மதிப்பு 21/20. சரியா? அப்போ 6 கிடைச்சிருச்சு. 21/20. இந்த 21/20 தான் 5% இந்த வருது இல்லை, அந்த 21/20 தான் என்னச்சு அப்படின்னா தொடர்ந்து பெருக்கிட்டே வரும். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெருக்கு விகிதம்னு பேரு. பெருக்கு தொடர் வரிசை முதல் உறுப்பு 60,000. அது இப்போ கேள்வி என்னன்னா, 6ஆம் உறுப்பு என்ன? அதாவது 5ஆம் வருஷம் முடிவில் 6ஆம் வருஷம் ஆரம்பத்தில் அவர் என்ன சம்பளம் வாங்கியிருப்பாரு, அதான் பெருக்கு தொடர் வரிசையில் 6ஆம் உறுப்பு என்னன்னு கேள்வி. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆறாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா? T6 இஸ் ஈக்குவல் டு ஏ 6/5. இங்க 6னா அங்க என்ன வரணும்? 5 வரணும். சரியா? அப்போ 6ஆம் வருஷம் ஆரம்பத்தில் அவர் என்ன சம்பளம் வாங்கினு பார்க்கறதுக்கு இந்த மதிப்புகளை, எழுத்துக்களுடைய மதிப்புகளை இதை பார்த்து போடலாமா? அப்போ ஏ எவ்வளவு? 60,000 இன்டு 6 எவ்வளவு? 21/20. பிராக்கெட் போட்டுட்டு அடுக்கு எத்தனை இருக்கு? 5. அப்போ 60,000 இன்டு 21/20 என்ற பின்னத்துக்கு அடுக்கு எத்தனை? 5. அப்போ இதுக்கு என்ன விட வரும் அப்படின்னா 60,000 இன்டு 21/20 5 தடவை பெருக்கணும். அப்போ 21/20 இன்டு 21/20 21/20 இப்போ நல்ல கவனிச்சுட்டு இந்த 20ல் ஒரு சைபர், இங்கே ஒரு சைபர் அடிச்சிடலாம். இந்த ஒரு சைபரையும் இந்த சைபரையும் அடிச்சிடலாம். இந்த ஒரு சைபரையும் இந்த சைபர் அடிச்சிடலாம். இந்த ஒரு சைபரையும் இந்த சைபரை அடிச்சிடலாம். அடுத்தது வேற என்ன இருக்கு? 5 20, இங்கே 3 6. அப்புறம் இந்த சைபரையும் இந்த 2.21 அடிக்கும்போது 2.1 ஆயிரும். அப்போ என்னெல்லாம் மிச்சம் இருக்கு அப்படின்னா 3 இன்டு
2.1 இன்டு 21/2 இருக்கு. அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 2 10.5 21. அப்ப இது 10.1. இதை அடிச்சிட்டோம்னா இது 10.5. இதை அடிச்சிட்டோம். ஒவ்வொரு 2ஐயும் ஒரு 21 அடிக்கும் போது விடை வந்து 10.5. 10 20 மிச்சம் 1 புள்ளி வச்சு 5 மாறிடும், 10 மாறிடும், 2 10. அப்போ 10.5. அப்போ 3 இன்டு 2.1 இன்டு 4 10.5 இருக்கு. 10.5 இன்டு 10.5. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அந்த 6ஆம் வருஷம் 5ஆம் வருஷ முடிவில் 6ஆம் வருஷம் ஆரம்பத்தில் 76,577 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். 76,577 ரூபா. அப்போ 6ஆம் வருஷம் முடிவில் T6 6ஆம் வருஷம் முடிவில் 76,577 ரூபா அவர் வாங்குற சம்பளம். அப்போ நல்லா கவனிச்சிடுங்க. 6ஆம் வருஷம் ஆரம்பத்தில் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் 76,577 ரூபா. அவர் நல்லா கவனிக்கணும். இந்த கணக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அதன்படி நம்ம என்ன செஞ்சு இந்த கணக்கை செஞ்சுருக்கோம். சரியா? மாணவர்கள் இந்த கணக்கு நன்றாக கவனித்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.